அதிகாரத்தை கேள்வி கேட்க துடிக்கும் தமிழக மக்களே, இது வேல்ஸ் மீடியா தமிழ். நான் உங்கள் அம்மா கோபி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். அதாவது 5 வாக்குறுதிகளுமே பொன்னான வாக்குறுதிகள், நறுக்குன்னு அறிவித்தாரு. இது அறிவாலய முகாமில் மிகப்பெரிய காய்ச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 அமைச்சர்கள், ஒன்று திரு டிஆர்பி ராஜா, இன்னொன்று திரு சேகர் பாபு, திரு ரகுபதி. இதில் திரு சேகர் பாபுவும் திரு ரகுபதியும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு பஞ்சம் பிழைக்க போனவர்கள். இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பயங்கர கொதிரில் இருக்காங்க, கொந்தளிக்கிறாங்க. எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு. யாரை பார்த்து காப்பிடிப்பதுன்னு சொல்கிறது ஒரு ஒரு விவஸ்தை வேண்டாமா? போகிற போக்கில் எங்களை பார்த்து நீங்கள் காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு போகலாமா? இதை நான் விலாவரியாக விளக்குவதற்காகவே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். இது 2வது வீடியோ. இதில் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசிடமிருந்து திமுக காப்பீடுத்துள்ளது, அதிமுகவிலிருந்து திமுக காப்பீடுத்துள்ளது என்பதையெல்லாம் நம்ம விளக்க போகிறோம். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் போட்ட பிச்சையில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. தமிழக மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவினர் உங்களை உளவியல் ரீதியாக எப்படியெல்லாம் உங்களை பல விதங்களில் தாக்க முடியுமோ அதை போன்ற தாக்குதல்களில் ஈடுபடுகிறார்கள். அதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். அதாவது அதற்கு உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த உண்மையை உறக்கச் சொல்வதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். விடியா திமுக அரசின் அமைச்சர்களே, திமுகவின் கொத்தடிமைகளே, திமுகவின் தொங்கு சதைகளே, நீங்கள் அதிமுகவிலிருந்து எந்தெந்த திட்டங்களை எல்லாம் காப்பி எடுத்து நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் பேர் மாற்றிருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்டியலை நான் தரேன். இது ஒரு சவால். நீங்கள் நாங்கள் இதெல்லாம் பண்ணலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிப்படையாக நிரூபிக்க தயாரா அப்படின்றதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் தயார்னா விவாதத்துக்கு நானும் தயார். அந்த பட்டியலை வாசிக்கிறேன், நீங்களே கேளுங்க. முதல்ல சத்துணவு திட்டம் 1982 புரட்சித் தமிழர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் இதை கொண்டு வந்த திட்டம். ஆசிய நாடுகளே வியந்து பார்த்த ஒரு திட்டம் இது. இதை பார்த்து பல நாடுகள் அந்தந்த நாடுகளில் இந்த திட்டத்தை அமல்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மறக்கடிக்க செய்ய முயற்சியாக நீங்கள் காலை உணவு திட்டம் ஒன்றை கொண்டு இதை மறக்கடிக்க முயற்சி செய்கிறீர்கள், அல்லது மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எக்காலத்திலும் எந்த காலத்திலும் சரி, மக்களிடமிருந்து எம்ஜிஆரை பிரிக்கவோ அல்லது எம்ஜிஆரின் திட்டங்களை மறக்கடிக்கவோ முடியாது. அம்மா திட்டம் சொல்லிட்டு புரட்சித் தலைவர் அம்மா கொண்டு வந்தாங்க. அதைத்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றி வழக்கம் போல் அதுக்கு திராவிட மாடல் ஸ்டிக்கரை ஒட்டி அந்த திட்டத்தை மறைத்து விட்டு நீங்கள் கொண்டு வந்தது போல் ஒரு நாடகத்தை நடத்தி வருகிறீர்கள். அடுத்தபடியாக தாலிக்கு தங்கம் திட்டம். ஏழை பெண்களுக்கு இது பெரிய அளவில் உதவி செய்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தை மூடிவிட்டு புதுமை பெண் என்ற பெயரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றீங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் ப்ளஸ் 50,000 ரூபாய் நிதி கொடுத்து ஏழை இளம்பெண்ணின் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தவர் தான் புரட்சித் தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார். அப்படி இருக்கும்போது அந்த நல்லதொரு திட்டத்தை, மகத்தானதொரு திட்டத்தை நிறுத்திவிட்டு புதுமை பெண் என்ற ஒரு பெயரை வைத்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள். அந்த திட்டத்தை உங்கள் அமைச்சரே கிண்டல் செய்கிறார். திரு துரைமுருகன் கிண்டல் செஞ்சாரா இல்லையா? நீங்கள் இப்போ செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுங்க, யார்கிட்ட வேணால் பேசுங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் வச்சு பெண்கள் இப்போ செல்ஃபோன் ரீசார்ஜ் செய்து யாருக்கு வேணால் பேசுறதுக்கு தான் பயன்படுதா? நல்லதுக்கு பயன்படவில்லையா? அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க, அப்படி தானே? அடுத்தபடியாக அம்மா மினி கிளினிக், அதாவது ஏழைகளின் வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவை செய்யும் ஒரு மகத்தான திட்டம். இதை நிறுத்திவிட்டு இதில் நிறையா டாக்டர்கள் பணிபுரிந்தாங்க, செவிலியர்கள் பணிபுரிந்தாங்க, அவர்கள்லாம் நிறுத்திவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. ஏன் ஏற்கனவே இருந்த மாதிரி அம்மா மினி கிளினிக்கில் இருந்து போட்டோமே, அதில் என்ன உங்களுக்கு தப்பாகி போச்சு? இல்லம் தேடி மருத்துவம் சொல்லிட்டு வச்சு நீங்கள் என்ன இது வரைக்கும் சாதிச்சிங்க? போகாத வீட்டுக்கெல்லாம் போனதாக பொய் கணக்கு எழுதி ஒரு கணக்கை காண்பித்தீர்களே தவிர, ஒரு புள்ளி விவரத்தை காண்பிக்கிறீர்களே தவிர, உண்மையாக இதனால் பயனடைந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் வெளிப்படையாக அறிவிக்க தயாரா? அடுத்ததாக அதிமுக ஆட்சியில் கல்வியில் புரட்சி செய்யப்பட்டது. ஏழை எளிய மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, விலையில்லா சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. அதையெல்லாம் நிறுத்திவிட்டு 4.5 ஆண்டு காலமாக கும்பகர்ணம் தூக்கம் போட்டுவிட்டு தேர்தல் வருகிறது என்ற உடனே நீங்கள் இலவச சைக்கிள் திட்டத்தையே முழுமையாக செயல்படுத்த முடியாமல், அல்லது சைக்கிள்களை வாங்கி சும்மாவது ஓரமாக போட்டுவிட்டு அதை கொடுக்காமல்,
லேப்டாப்பை வந்து கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவர்களுடைய வாக்கு பிச்சை கேட்கும் நிலைமைதான் என்று இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை வந்து பெயர் மாற்றி நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மக்களின் மருத்துவ படிப்பை நனவாக்கும் வகையில் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வந்து 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தார். அந்த மாதிரி உங்களுக்கு சொந்தமாக ஒரு புத்தி உண்டா, ஒரு யோசனை உண்டா, ஏழை எளிய மக்களின் நலனில் உங்களுக்கு அக்கறை உண்டா? இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,500 மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து நீங்கள் டாக்டராக இருக்காங்கன்னு சொன்னால் அது சாதாரண விஷயமா? அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீட் தேர்வு ரத்து செய்வோம் சொல்லிட்டு ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து கடைசி வரை அதை நம்ப வைத்து வாக்கு பெற்றுக்கொண்டு 4.5 ஆண்டுகள் கழித்து எங்களால் முடியவில்லைன்னு சொல்லிட்டு கை விரிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமாக இருக்க வேண்டாமா? இதை போன்று மாநில அரசின் திட்டங்களை, அதாவது எடப்பாடி அரசின் திட்டங்களை, புரட்சி தலைவி அம்மா அரசின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டியது ஒரு புறம் இருக்க, மத்திய அரசின் திட்டங்களையும் இவர்கள் வந்து மோடி அரசை எதிர்ப்பதாக, பிஜேபி எதிர்ப்பதாக பாவலா காண்பித்துக் கொண்டு மோடி அரசின் திட்டங்களுக்கும் இவர்கள் வந்து திராவிட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேவலம்! இவர்கள் வந்து காலை உணவு திட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து அது எங்களுடைய திட்டம் சொல்லிட்டு வந்து பெரிய அளவுக்கு விளம்பரம் செய்து, ஏன்னா இந்த ஆட்சியை விளம்பரத்தில் தான் ஓடுது, விளம்பரம்லாம் இவங்க வந்து ஆட்சியை நடத்த முடியாது. இந்த காலை உணவு திட்டத்தை வந்து அமெரிக்காவில் பாராட்டுறாங்க, ஆப்பிரிக்காவில் பாராட்டுறாங்க, ஜப்பானில் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களாகவே வந்து ஒரு விளம்பரத்தை கொடுத்து கொண்டு இந்த மாதிரி நடித்து கொண்டிருக்கும் போது உண்மை என்னவென்றால் இந்த திட்டம் வந்து மத்திய அரசின் திட்டம். இது வந்து NEP 2020 என சொல்லக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கையிலும் PM போஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்திலும் அவர்கள் வந்து தெளிவாக வரையறுத்து கொடுத்துள்ளார்கள். அதாவது மதிய உணவோடு பள்ளிகளில் வந்து காலை உணவையும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வரையறுத்து கொடுத்த திட்டத்தை இவர்கள் பெயர் மாற்றி சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அதாவது ஸ்டிக்கர் ஒட்டி சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 1955 கோடி ரூபாய் வந்து வழங்கியுள்ளது. இதை இல்லை என்று மறுப்பதற்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களால் சாத்தியம் உண்டா? உங்களால் மறுக்க முடியுமா? அடுத்ததாக மத்திய அரசோட ஜல் ஜீவன் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கிராமங்களில் ஏழை எளிய மக்களுக்கு குழாய் வழியாக சுத்தமான குடிநீரை கொண்டு சேர்ப்பது. இதை வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு குடிநீர் திட்டம் சொல்லிட்டு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. மத்திய அரசு பிரதமரின் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்துது. அதையே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பெயர் மாற்றி ஹிந்திலேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் சொல்லிட்டு நீங்கள் பேர் வச்சுக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது! இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ எடப்பாடியாரும் வந்து இந்த 5 வாக்குறுதிகள் ஒன்றாக வீடு கட்டும் திட்டம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மா இல்லம் திட்டம் சொல்லிட்டு எடப்பாடியார் அறிவித்திருப்பது வீடு இல்லாத ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடு கட்டி தரப்படும் சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கார். அந்த மத்திய அரசோட திட்டத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் திமுக என்ன பண்ணுது, மத்திய அரசு திட்டத்தை பெயரை மாற்றி இவர்கள் தங்கள் திட்டமாக கொண்டாடுகிறார்கள். இதுதான் பிரச்சனை. PM ஸ்ரீ திட்டம் சொல்லிட்டு ஒன்று மத்திய அரசு அறிமுகப்படுத்துகிறாங்க. பள்ளிகளோட தரத்தை உயர்த்துவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதை வந்து என்ன பண்ணுறாரு, தமிழக அரசோட தலைமைச் செயலாளர் அவங்க ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. இங்கே தான் வந்து ஒரு மோடி ஃபோபியா வந்து ஆட்டி படைக்குது இல்லை திமுகவினர். அதனால் எப்படி நீங்கள் வந்து இந்தமாதிரி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உடனடியாக நாங்கள் வந்து அந்த திட்டத்தில் வந்து நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு தமிழக ஏழை மாணவர்களின் கல்வியில் இந்த அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. தரமான கல்வி கிடைப்பை தடுக்கிறது. ஏன் அந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம்? என்ன மற்றதுக்கெல்லாம் வந்து பெயரை மாற்றி நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறீங்களா? அதே PM ஸ்ரீ திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு போக வேண்டியது தானே? ஏன் நீங்கள் தயங்குறீங்க இதுக்கு? ஏன்னா உங்கள் வருமானம் பாதிக்கும். தரமான கல்வியை வந்து அரசு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தனியார் பள்ளிகளை நோக்கி யார் போவாங்க? அதனால் வந்து நீங்கள் இந்த திட்டத்தை ஏற்க மறுக்கிறீர்கள். அடுத்தபடியாக விஸ்வகர்மா திட்டம். இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு அறிவித்த போது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் அது, அந்த மாதிரி இவர் வந்து மீண்டும் பிஜேபி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு அதையே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கலைஞர் கைவினை திட்டம் சொல்கிற பேரில் அறிமுகப்படுத்துறீங்க. கொஞ்சமாவது வந்து உடம்புல லஜ்ஜான்னு ஒன்று இருக்கணும். ஏதெல்லாம் நம்ம வந்து அந்த திட்டத்தை எதிர்த்தோம், அந்த திட்டத்தையே வந்து நம்ம திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒற்றி வேறு பேரில் வந்து அறிமுகப்படுத்துகிறோமே, ஒருத்தர் கூடமாக தெரியாமல் போய்டும் நீங்கள் நினைக்க வேணாம். அந்த மாதிரி நினச்சிருந்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட வந்து உடம்புல வந்து கூச்சலாச்சமே இல்லாமல் தானே வந்து இந்த கலைஞர் கைவினை திட்டம் சொல்லிட்டு பேரை வச்சு அறிமுகப்படுத்திருக்கீங்க. ராஷ்ட்ரிய அபிஷ்கார் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், மத்திய அரசு திட்டம். அதெல்லாம் வாயில் நுழையாது, அது என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது, சொல்லி தான் அவனை பார்த்து தான் படித்தாகணும். அந்த திட்டத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, வானவில் திட்டம் சொல்லிட்டு பேர் வச்சு, இவங்க பேர் வைக்கிறதுல வந்து நல்லா பயங்கரமான ஆட்கள், நல்லா அழகு தமிழில் பேர் வைப்பாங்க, ஆனால் சோறு வைக்க மாட்டாங்க.
அந்த மாதிரியான திட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி பேர் வச்சு இவங்க வந்து அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து யோசிச்சு மக்களாகி நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். எதனால் இவங்க வந்து அதிமுகவை எதிர்க்கிறார்கள், சரி நியாயம், எதிர்கட்சி நியாயம். பிஜேபி எதிர்ப்பதாக நாடகம் ஆடுகிறார்களே, ஆனால் வந்து மத்திய அரசின் திட்டங்களையே பெயர் மாற்றி இத்தனை திட்டங்களை இங்கே அமல்படுத்துகிறார்கள். இதெல்லாம் பல ஸ்கீம்லாம் விட்டுருக்கலாம். அது பிஜேபிக்காரங்களை கேட்டால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்கிறார்களே, இது வந்து ஏன் இது மாதிரி செய்கிறார்கள்? இது நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவோட உண்மை முகம் வந்து உங்களுக்கு வெளிச்சத்திற்கு வரும். நிதிச்சுமை பற்றி வந்து சேகர்பாபு பேசுகிறாரு, டிஆர்பி ராஜா பேசுகிறாரு, ஒட்டுண்ணி ரகுபதி பேசுகிறாரு, ஆளுக்கால் பேசுகிறாங்களே. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு எடப்பாடியார், நிர்வாக திறமை இருந்தால் கடன் வாங்காமல் இதை எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு வாயில் கவ்வா கொடுத்து அடிச்சிட்டார். இதுக்கு மேலே ஏன் வந்து இன்னும் நீங்கள் புலம்புறீங்கன்னு எனக்கு புரியல. 2021 வரைக்கும் தமிழ்நாட்டோட கடன் சுமை வந்து 5 லட்சம் கோடின்னா, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் வந்து நீங்கள் வந்து மேலும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. இதுதான் உங்கள் நிர்வாக திறமை, இதுதான் உங்கள் நிர்வாக லட்சணம். அப்படி இருக்கும்போது நிதிச்சுமை பற்றி நீங்கள் பேசலாமா? உங்களுக்கு பேச ரைட்ஸ் இருக்கா? கொரோனா பேரிடர் காலத்தில் அரசுக்கு வந்து வருவாயே இல்லை. அப்படி இருந்தும் அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்தாரு. பொங்கலுக்கு வந்து 2500 ரூபாய் பணமும் கொடுத்து அரிசி அந்த தொகுப்புலாம் கொடுத்து எடப்பாடியார் வந்து அத்தனை சிறப்பாக ஆட்சியை நிர்வாகம் செய்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வரி வருவாயை பெருக்கிறீங்க, மக்கள் மீது வரியை திணிக்கிறீர்கள், விலைவாசியை உயர்த்துகிறீர்கள். இதுதான் வந்து கொடுங்கோல் ஆட்சி, இதுதான் பாசிச ஆட்சி, இதுதான் வந்து காட்டாட்சி. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடப்பாடி ஆட்சியை குறை சொல்லவோ அல்லது திமுகவின் திட்டங்களை அதிமுக காப்பியடிக்கிறது என்று சொல்லவோ எந்தவித அருகதையும் இல்லாதவர்கள். விவசாயிகளின் தோழனாக எடப்பாடியார் வந்து குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வராரு. ஏரி குளங்களை வந்து எளிதாக தூர்வாரி அதன் மூலமாக வந்து நிலத்தடி நீரை பெருக்குவதற்குண்டான வழிகளை செய்கிறாரு, விவசாயம் பெருகுவதற்கான வழிகளை செய்கிறாரு. ஆனால் அந்த திட்டத்தை நீங்கள் முடக்கிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏரி மண், இந்த குளத்து மண்ணெலாம் வந்து விற்கிறீங்க. இதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சி. புரட்சித் தலைவி அம்மா வந்து ரேஷனில் இலவச அரிசி திட்டம் கொண்டு வந்து ஏழைகளின் பசியை பிணியை போக்கினார்கள். பசி பிணி என்ன கேட்குறீங்களா? பசி வந்து தீர்ந்துச்சுன்னு சொன்னால் பிணி வராது. அதான் சொன்னேன், பசியையும் பிணியையும் போக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மகளிர் உரிமை தொகைன்ற பேரில் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து தகுதி பார்க்குறீங்க. இன்னாருக்கு தான் கொடுப்போம், இன்னாருக்கு தான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. இது சமூக நீதியா, சமூக அநீதியா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் டெல்டாவை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. 11 மருத்துவக் கல்லூரிகள், அது இல்லாமல் வந்து நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ், சட்டக்கல்லூரிகள், 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து கால்நடை மருத்துவ பூங்கா. இந்த மாதிரி வந்து அதிமுக அரசின் திட்டங்களை வந்து அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் வந்து முத்தான திட்டங்கள். இதெல்லாம் ஒன்று கூட யாரும் குறை சொல்ல முடியாத திட்டங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எடப்பாடி ஆட்சியால் கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் வந்து முடிஞ்சிருக்கணும் இல்லை, அதை திறந்து வச்சுட்டு நாங்கள் கொண்டு வந்த திட்டம் என்று நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்கள். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. அதிமுக வந்து ஒரு காலம் காப்பி அடித்தது கிடையாது, காப்பி அடிக்கவும் செய்யாது. நீங்கள் தான் வந்து இந்த காப்பீடிக்கும் தொழிலை செய்வதில் வந்து மன்னர்கள் என்பது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஏன்னா அந்த திராவிட மாடல் ஸ்டிக்கரை கொண்டு போய் ரெடியாக கையிலேயே வச்சுன்னு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எந்த திட்டத்தெல்லாம் விட்டு வந்துடுறீங்க. அதனால் வந்து இனிமேல் தயவு செய்து அதிமுகவை குறை சொல்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ நம்ம வந்து விமர்சிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு வந்து எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்து நீங்கள் வந்து பேசணும். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வந்து ஏழைகளின் வயிற்றை நிறைத்தார். புரட்சித் தலைவி அம்மா வந்து பெண்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்தார், பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினார், பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள், மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்தார். எடப்பாடியார் வந்து புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வந்து தமிழகத்தை தலைநிமிரச் செய்வதற்கான அத்தனை உத்திகளையும் கையாண்டார். நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழகம் தலைநிமிர்ந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் விளம்பரம் பண்ணலாம். ஆனால் நிஜமாகவே பார்த்தால் திமுக ஆட்சியில் அல்ல, அதிமுகவின் எடப்பாடியார் ஆட்சியில் தமிழகம் சிறப்பாக தலை நிமிர்ந்திருந்தது. இப்போது தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது. ஐயோ இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டமே, இந்த மாதிரி ஒரு அவஸ்தை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் வந்து தலை குனிந்து நிற்கிறது. தமிழகத்தை தலைநிமிர வைக்க வேண்டிய கடமை எடப்பாடியாருக்கு மீண்டும் வந்துவிட்டது. சொன்னதை செய்வதும் அதிமுக, சொல்லாததை செய்வதும் அதிமுக. ஆனால் திமுக அப்படி அல்ல. சொன்னதையும் செய்யாது, சொல்லாததையும் செய்யாது, அடுத்தவன் திட்டங்களை வந்து தன் கணக்கில் சேர்த்துக் கொள்வதுதான் திமுக. நடுநிலை வாக்காளர்களை சிந்தித்து பாருங்கள். அடுத்தவங்க திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒற்ற திமுக அரசு வேண்டுமா, அல்லது தமிழ்நாட்டு நலனை சிந்தித்து, தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களின் நலனை சிந்தித்து திட்டங்களை வகுக்கக்கூடிய அதிமுக அரசு வேண்டுமா என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.